மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்குவதில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி நேர்மையற்ற வகையில் செயல்பட்டதாக உச்சநீதிமன்றம் தனது 415 பக்க தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளது. மேலும் ஆளுநர் அரசியல்வாதியாக செயல்படக்கூடாது என தெரிவித்துள்ள நீதிமன்றம் தீர்ப்பின் நகலை அனைத்து மாநில ஆளுநர்களின் முதன்மை செயலாளர்களுக்கு அனுப்பவும் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மீண்டும் நிறைவேற்றப்பட்ட 10 மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்காமல் நிலுவையில் வைத்திருந்ததை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது. இந்த வழக்கில் நீதிபதிகள் ஜே.பி. பர்திவாலா மற்றும் ஆர். மகாதேவன் அமர்வு கடந்த 8ஆம் தேதி தீர்ப்பளித்தது. மீண்டும் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை ஆளுநர் நிறுத்தி வைத்தது சட்டவிரோதம் என்று கூறிய நீதிபதிகள் குடியரசுத் தலைவருக்கு மசோதாக்கள் அனுப்பியதையே ரத்து செய்தது. சட்டப்பிரிவு 142 கீழ் உச்சநீதிமன்றத்தின் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தியும் 10 மசோதாக்களுக்கும் ஒப்புதல் அளித்தனர். இந்நிலையில் தீர்ப்பு வெளியாகி 4 நாட்கள் ஆன நிலையில் 415 பக்கங்கள் கொண்ட தீர்ப்பு நகலை உச்சநீதிமன்றம் தன்னுடைய இணைய பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அதில் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்குவதில் ஆளுநர் ஆர் என் ரவி நேர்மையற்ற முறையில் செயல்பட்டதாக கண்டித்துள்ளது. மேலும் பஞ்சாப் வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை மதிக்காமல் ஆளுநர் ஆர் என் ரவி செயல்பட்டிருப்பதாகவும் விமர்சித்துள்ளது. மசோதாக்கள் மீதான ஒப்புதலை நீண்ட காலம் நிறுத்தி வைத்ததன் மூலமாக சுப்ரா வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு அவமரியாதை ஏற்படுத்தியதால் தான் உச்சநீதிமன்றம் தன்னுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி தீர்ப்பளித்ததாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் ஆளுநர் என்பவர் ஒரு அரசியல்வாதி போன்று செயல்படக்கூடாது என்று நீதிபதிகள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். ஆளுநர் என்பவர் ஒரு நண்பராகவும் ஒரு தத்துவவாதியாகவும் ஒரு வழிகாட்டி போன்றும் செயல்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளனர். ஆளுநர் பொறுப்பை குறைத்து மதிப்பிடவில்லை என்றாலும் நாடாளுமன்ற ஜனநாயக மரபுகளுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளுக்கும் உரிய மரியாதை அளிக்கப்பட வேண்டும் என்றும் தீர்ப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஆளுநரின் செயல்பாடுகள் தாங்கள் வகிக்கக்கூடிய உயர் அரசியலமைப்பு பதவியின் கண்ணியத்தை மனதில் கொண்டு இருத்தல் வேண்டும் என்றும் ஆளுநர் மாநில அரசுகளுக்கு தடையை ஏற்படுத்துபவராக இருக்கக்கூடாது என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டுள்ளனர். மாநில அரசின் அரசியலமைப்பு தலைவராக உள்ள ஆளுநருக்கு மாநில அரசுடன் இணக்கமாக செயல்பட வேண்டிய பொறுப்பு உள்ளது என்று குறிப்பிட்டக்கூடிய நீதிபதிகள் ஆளுநரும் மாநில அரசும் இணைந்து மக்களின் நலன்களையும் நல்வாழ்வையும் முதன்மையாக கொண்டு இணக்கமாக செயல்படுவார்கள் என்று நம்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தீர்ப்பின் நகலை அனைத்து மாநில உயர்நீதிமன்றங்களுக்கும் அனைத்து மாநில ஆளுநர்களின் முதன்மை செயலாளர்களுக்கும் அனுப்ப உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.